சார். நேராக வந்து லெஃப்டில் திரும்புங்க. வண்டி கிராஸ் ஆயிடுச்சு. வண்டி வருது. ரைட்டில் ஒரு பவர் கிரேட் வரும், அங்கே வாங்க. வந்துடுறேன் சார். சொல்ல முருகா. அண்ணா வண்டி கிராஸ் ஆயிடுச்சுண்ணே. சரிடா. சரிண்ணே. பாபு லட்சுமி நாராயணன் மொக்கை அவனை ஒருத்த மிரட்டுறான். 4 பசங்களை கூப்பிட்டு வந்து தட்டிலாம் நினச்சியா? இல்லை சார். இல்லை சார். பவானி செத்துட்டா எல்லாமே முடிஞ்சுன்னு நினச்சிங்களாடா? பவானியை நான் வச்சு ஆழ்த்தாண்டா. ஏய், பணம் சரியா இருக்கான்னு பாரு. லட்சுமி நாராயணன் சார், நீ பண்ண தப்புக்கு தண்டனை. நான் ஒரு லிஸ்ட் தரேன். அதில் இருக்க பிஸ்னஸ்மேன்கிட்ட தலைக்கு 2 கோடி ரூபா கலெக்ட் பண்ணி நீயே கொண்டு வந்து என்கிட்ட தர. எப்போ எங்கன்னு ஃபோன் வரும். நான் என்ன பொய்யாமா சொல்கிறேன்? அந்த பொண்ணு அவங்க பையன் முன்னாடி லோன்னு பைக்கில் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. பேசிக்கா ஒரு பொண்ணு ஒரு பையன் முன்னாடி சுற்றுறது தப்பு இல்லை. அதே மாப்பிட்டு தான் எடுத்து சொல்லி இதுக்கு ஒத்துக்கிற வச்சேன். ஃபர்ஸ்ட் அவர் தான்ப்பா ப்ரப்போஸ் பண்ணாரு. அக்கா பிடி கொடுக்கவே இல்லை. உங்ககிட்ட கேட்காம அக்கா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டாப்பா. அண்ணே நீங்கள் மட்டும் இந்த ஒரு வார்த்தை சொல்லுங்க. அடுத்த நிமிஷம் அவங்க ஆத்தா அப்பெல்லாம் தூக்கி போட்டு பெட்டு பிடி கூட வந்து நம்ம வாசலில் உட்காந்துருப்பா. ஆக்சுவலி அவரே வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னார்ப்பா. அக்கா தான் வேண்டாம்னு சொல்லிட்டா. புரியுதா? அவங்க ஜாதி மதம் பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னீங்களா? ஆமாப்பா. சாதி பார்க்கலன்னா பொதுவான ஒரு இடத்துல மீட் பண்ணுவோம். எல்லாம் சரியா அமைஞ்சதுன்னா பேசி முடிச்சிருவோம். ஓகேப்பா, ஹை அரேஞ்ச். எனக்கு நல்ல சம்பந்தமா தெரியுது. வரட்டும் பாப்போம். சார் சொல்லுங்க. என்ன சார், பூரா பணமும் ரெடியா? சார் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு சார். ஒரு 6 பேர் மட்டும் சார் நைட்டுக்குள்ளே கொடுத்துருவாங்க சார். நாளைக்கு நீங்கள் எங்கே எப்போ வரணும்னு சொன்னீங்கன்னா மொத்த கஷ்டம் நான் உனக்கு கொடுத்துறேன் சார். சரி, நீங்கள் எங்கே வரணும்னு நாளைக்கு நைட்டு ஃபோன் பண்ணுறோம் சார். சொல்கிறேன். பணம் இன்னைக்கு நைட் ரெடி ஆயிருமானு எங்கே வந்து கொடுக்கணும் அப்புறம் பேசிக்கலாம். சார் சார் இங்கே இருக்க வாங்க. வாங்க சார். வணக்கம்மா. வணக்கங்க. இவங்க என் மனைவி, இவர் என் மூத்த பையன். வணக்கம். ஃபாரினுக்கு மல்லிகைப்பூ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஓ, ரொம்ப சந்தோஷம். நம்ம வீட்டில் நானே 2 பொண்ணுங்க மட்டும்தான். பெரியவளுக்கு 12 வயசாக இருக்கும்போதே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. போலீஸ் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்கறதுல எனக்கு பெருசாக இஷ்டம் இல்லை. இருந்தாலும் என் பொண்ணு ஆசைப்பட்டாலேன்னு பேச வந்திருக்கேன். சார், போலீஸ்னால் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? இன்னைக்கு நீங்களும் நானும் நிம்மதியாக இருக்கணும், அது காரணம் போலீஸ் தான் சார்.
சேர்ந்தாப்புல 2 நாள் வீட்டுல இருந்து 5 வருஷம் ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? என்ன சார், உங்களுக்கும் போலீஸுக்கு ஏதாவது? இல்லை சார், பொதுவான ஒரு அபிப்பிராயம் அவ்வளோதான். சார், எங்க ஐயா ராமசாமி எப்படியோ அப்படித்தான் என் 2 பிள்ளைங்களை உத்தமனா வளர்த்துருக்கிறேன். உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தா சந்தோஷமா இருப்பா. அதை மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். சந்தோஷம் சார். ஏதாவது ஒரு நல்ல நாளை பார்த்து நிச்சயம் பண்ணிக்கலாம். சந்தோஷமா போச்சு. இந்த தையிலையும் நாள் பார்த்துருவோம். சரி, அப்போ நாங்க வரட்டுமா? வாங்க. வரங்க. வரேங்க. வாங்கம்மா. தம்பி வணக்கம். சொல்லுங்க அங்கிள். ஒன்றும் இல்லை, உங்களை ஒரு 10 நிமிஷம் மீட் பண்ணி பேசணும். என்ன விஷயம் அங்கிள்? அப்பா அம்மா ஏதாவது சொன்னாங்களா? இல்லை, அதெல்லாம் நல்லபடியாக பேசி முடிச்சிட்டோம். ஓகே. வேற ஒரு விஷயமா உங்களை மீட் பண்ணணும். வாங்க அங்கிள், ஆஃபீஸில் தான் இருக்கேன். ஓகே, நான் வரேன். மோதிட்டு எஸ்கேப் ஆயிட்டேன் சார். சார், ஆக்சிடென்ட் ஆன உடனே பின்னாடி வந்த வண்டியில் இருந்தவங்க லட்சுமி நாராயணனை தூக்கிட்டு போயிருக்காங்க சார் ஹாஸ்பிட்டலுக்கு. வண்டி நம்பர் யாராவது நோட் பண்ணாங்களா? நான் விசாரிச்சு பார்த்துட்டு உடனே தகவல் சொல்கிறேன் சார். மன்னிச்சுங்க சார், நான் உங்களை கொல்லலை. இதுதான் கொல்லுது, என் தம்பி ரூபத்தை. உங்க பொண்ணை என் தம்பி பார்க்காம இருந்திருந்தா, உங்க பொண்ணு வந்து கேட்டவுடனே நீங்க ஒத்துக்காம இருந்திருந்தா, இப்ப என் கையால சாகாம இருந்திருப்பீங்க. தம்பி வேணாம், நான் யார்கிட்ட எதுவும் சொல்லுமா? உங்க அப்பா சாவறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஏதோ பேசணும்னு ஃபோன் பண்ணாரு. என்ன சொல்லணும்னு நினைச்சாருன்னு தெரியல. அதுக்குள்ள உங்ககிட்ட கடைசியா ஏதாவது ஷேர் பண்ணாரா? 2 வீக்ஸ் முன்னாடி ரொம்ப அப்செட்டாக இருந்தார். நான் என்னன்னு கேட்டேன். ஜஸ்ட் பிஸ்னஸ் இஷ்யூன்ட்டாரு. எங்கள் அப்பாவை கொல்ற அளவுக்கு தெரியல. லாஸ்ட்டாக நம்ம அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உனக்கு பிடிச்சிருக்குல்லம்மா, கவலைப்படாத, ஃபிக்ஸ் பண்ணிட்டு கால் பண்ணுறேன்னாரு. அதான் எங்கள் அப்பா என்கிட்ட பேசிட்ட கடைசி வார்த்தை. I miss my dad. சார், உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் சார். சொல்லுங்க சார். பவானியை நம்ம அரெஸ்ட் பண்ணி 5 நாளைக்கு அப்புறம் காமாட்சி வில் ஓனருக்கு ஒரு த்ரெட்டனிங் கால் வந்துச்சு சார். அவர் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததை வச்சு அவரையும் அவரோட காரையும் சேஸ் பண்ணி போனதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த டீலை அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. அதே சமயம் பேரில் ரத்தனவருக்கு வந்த ஃபோனை டேப் பண்ண ட்ரை பண்ணோம் சார், முடியல சார். ஆனால் இன்ஃபர்மேஷன் கொடுத்த ஒரே காரணத்துக்காக அடுத்த நாளே அவரை கொலை பண்ணிட்டாங்க. நம்ம ரெக்கார்ட் படி மர்டரான 5 பிஸ்னஸ்மேனோட கைராகி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சு அவங்க உடம்புல இருக்கிற கைராகியும் நம்ம போலீஸ் ரெக்கார்டில் இருக்கிற கைராகியை மேட்ச் பண்ணி பார்த்தா மேட்ச் ஆகல சார். ஏன் பவானி கைரா கூட அதோட மேட்ச் ஆகல சார். அக்யூஸ்டோட இருக்கிற குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது ஈஸி சார். ஆனால் பப்ளிக்காக இருக்கிற குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். சார், நீங்கள் சொல்கிற பார்த்தா நம்மளுக்கு எந்த குழுவும் கிடைக்கல. அப்புறம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது?